वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. சாட்சாத் பகவானே பகவத்கீதையில் பக்தியாத் துவனன்யா சக்கியா அப்படின்னு அனன்யமான பக்தியை பற்றி சொல்கிறார். 11வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். பக்தியாத் துவனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன. அனன்யமான பக்தியினாலேயே என்னை அடைய முடியும். ந வேதைஹி ந யஜ்ஞைஹி ந தபசா ந சேஜ்ஜயா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அனன்யமான பக்தி அப்படின்னா என்ன, அதற்கு என்ன காரணம், மூலமான காரணம் என்ன இருக்குது அப்படின்னா தன்னலமில்லாத ஒரு பக்தி. இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத ஒரு பக்தி. அதுதான் அது. என்னடா அப்படின்னா அதை பற்றி நாரத பக்தி சூத்திரத்தில் சா பரம பிரேம ரூபா அசாதோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ சா பரம பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபாச்ச அப்படின்னு சொல்கிறார். பரமமான பிரேமை, ஒரு காதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு காதலன் காதலிட்ட வைக்கும்போது அது காதல்னு பேர். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட வைக்கும்போது அது நட்புன்னு பேர். ஒரு தாய் ஒரு மகனிடம் வைக்கும்போது அது வாத்சல்யம்னு பேர். அதுதான் பிரேமை. அதுதான் பகவான்கிட்ட வைக்கும்போது பக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை பற்றி நான் பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் ரூபகோஸ்வாமி அந்த பரம பிரேம ரூபமான பக்தி எப்படி வரும், அதுக்கு காரணங்கள் வழி சொல்கிறார். வெவ்வேறு கட்டங்களாக சொல்கிறார். ஆதௌ ஸ்ரத்தா ததஸ் சாது சங்கா. முதல்ல அடிப்படையாக அவனிடம் ஒரு ஸ்ரத்தை இருக்கணும், ஈடுபாடு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவன் எதை அடையிறான் அப்படின்னா அந்த பக்தன் ததா சாது சங்கா, சாது சங்கத்தை அடையிறானா. சாது சங்கத்தை அடைந்தவுடனே அவனுக்கு குருநாதர் ஏற்படுறார். அந்த குருநாதர் மந்திர தீட்சையை கொடுக்குறார். அந்த மந்திர தீட்சையை வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், ததா பஜன கிரியா, பகவானை எப்படி பஜனை பண்ணணும், அவனுக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படிங்கிற புத்தி இவனுக்கு ஏற்படுறது. அதனால் என்ன ஏற்படுறதுடான்னா ததா அனர்ச்ச நிவிருத்தி. அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அனர்ச்ச நிவிருத்தி, அனர்ச்சமாகிய லௌக்கிகமாக இருக்கக்கூடியதான கல்லம் கபடம் காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் அப்படிங்கிற சொல்கிறதான சத்ருக்கல்லே மனோநிலையில் இருக்கக்கூடியதான சத்ருக்கல்லேருந்து இவன் நிவர்த்தி ஆகிறான். பகவானே நம்மளுக்கு அப்படின்னு ஆகிறான். ததா ஸ்யா விருத்தி ஸ்யாத் ததோ நிஷ்டா. நிஷ்டான அதுலேயே திருடமாக இருக்கான். அதுக்கு மேலே ருச்சிஹி ததா, ருச்சி ஏற்படுறது பகவான் விஷயத்தில். அவனுடைய கதைகளை கேட்கலாம், இந்த பகவத்கீதை பாராயணத்தை பார்க்கலாம், அதை கேட்டு நம்ம அது சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிஷ்டை, ஒரு ருச்சி அதனால் ஏற்படுறது. அதுக்குனால என்ன ஆகுதுன்னா அச்சாசக்தி, அதுலேயே ஒரு ஒட்டின்று இருக்கக்கூடிய ஒரு புத்தி. தத்தோ பாவஹா, அந்த பாவம் உள்ளுக்குள்ளே வருது. அதுக்கு மேலே ததா பிரேமாப்யுதஞ்சதி, பிரேமங்கிறது உள்ள பகவான்கிட்ட நிஷ்காமமாக இது வேணும் அது வேணும். குச்சேலர் எப்படி அவள் ஆத்துக்காரி சொல்லி ஏதாவது நம்ம ஆத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கே,
நீங்கள் போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரப்படாதா? போனால் அவர் தான் ஸ்ரீயப்பதியாச்சே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ஆனால் இவர் சரி ஏதாவது ஆற்றுல எதாவது இருந்தால் குடுறின்னு சொல்கிறார். 4 ஆற்றுல பிக்ஷை எடுத்துட்டு 4 புடி அவள் அவள் புடவையை கிழிச்சு அதில் கட்டி கொடுக்குறாராம். அதை எடுத்துகிட்டு போகிறார். 150 கிலோமீட்டர். இன்றைக்கும் போனால் போர்பந்தல் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுதான் சுதாமாபுரின்னு பேர். அங்கே அவருக்கு ஒரு மாளிகையும் இருக்குது, ஒரு கோவிலும் இருக்கான். குருநாதர் சொல்வார். அங்கேருந்து நடந்தே போகிறார். ஆற்றை விட்டு போகிறார். ஆற்றை விட்டு போன உடனே குச்சேலர் வந்து கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமா, கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமான்னு ஓடி வராராம். ஓடி வந்தால் இங்கே வந்து இவர் வந்து பார்த்துட்டு சுதாமான்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு உள்ளே போய் சொல்கிறார். அடித்து பிடிச்சி உள்ளே ஓடி வந்து இவர் அழிச்சின்னு போய் கிழிஞ்ச வேட்டி இவர் அழிச்சின்னு போய் கால்லாம் ஒரே முள்ளு குத்தி இருக்குது, செருப்பு கூட கிடையாது. அவ்வளோ ஏழ்மை. ஆனால் பிரம்மவித்தமஹா அப்படின்னு அவருடைய லட்சணங்கள்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறார். அங்கே போய் கொடுக்குறார். எனக்கு மண்ணி ஏதாவது கொடுத்து விட்ருப்பாளேன்னு சொல்லி அதை பிடுங்குறாராம். பிடுங்கி அந்த அவுள் எடுத்து தானாபக்ஷண சம்பிரீதாய நமஹா குச்சேல அபீஷ்டதாயகாய நமஹான்னு நம்ம வெங்கடேஷ சகஸ்ரநாமத்தில் நித்தியம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். மலையிலையும் பண்ணுறோம், இங்கேயும் பண்ணுறோம். அதனால் தானாபக்ஷண சம்பிரீதாயனை வாங்கி அந்த உள்ளன்போடு இது வேணும் அது வேணும் என்ன இல்லை, அவர் கொடுக்குறாரு, வாங்கி சாப்பிட்றாரு. கொடுக்கவும் இல்லை, அதை வைக்கப்படுறாரு. போட்ட ஆகாங்கள்லாம் அப்படிப்பட்டது. அதை சாப்பிட்டுட்டு இது வந்து ஒரு காஞ்சாவுள், இதை கொடுக்கலாமா அவனுக்குன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் பிடுங்கி இதுதான் எனக்கு ரொம்ப பரம பிரீத்தி அப்படின்னு சொல்லி வாங்கியில் போட்டுக்கிறாராம் பகவான். அதை வாங்கி சாப்பிட்டப்புறம் இவர் திரும்பி வராரே தவிர இது வேணும் அது வேணும்னு சொல்லலையா. பணம் வேணும்னு கேட்கவே இல்லை. அப்படி இது வேணுங்கிற கேட்கறது கூட இல்லாத ஒரு நிலை தான் பிரேமை. தன்னலம் இல்லாத, இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் இல்லாத சுவாமிகிட்ட போய் அந்த பிரேமம் இருக்கே. சாதகானாம் அயம் பிரேம்னா பிராதுர்பாவே பவேத் கிரமஹா அப்படின்னு ரூபகோஸ்வாமி இந்த பக்தியினால தான் பகவான் அடைய முடியும். அதை அடையக்கூடியதான மார்க்கத்தையும் நம்மளுக்கு ரொம்ப பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் அழகாக விவரிச்சிருக்கார். இந்த காரியக்கிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய காரியக்கிரமத்தை பிராரம்பிக்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாசாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத்பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதः பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுபசம்பத் சம்ருத்யர்த்தம் ஸ்ரீமத்பாரததேசகத தபஸ்வி ஜன தபோபலவிருத்தித்வாரா சமஸ்தஸ்யாபி மானவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்டபரிஹாரார்த்தம் ஏதத்தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்தியர்த்தம் ஏதத்தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவృత్త్యர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்யர்த்தம் சமஸ்த பாவக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்னாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமத்பகவத்கீதாயாः அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே.
श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा अशास्त्रभीतं घोरं तप्यन्ते ये तपोजनाः दम्भाहङ्कारसंयुक्ताः कामरागबलान्विताः कर्षयन्तः शरीरस्थं भूतग्राममचेतसः मां चैवान्तः शरीरस्थं तान् विद्यासुरनिश्चयान् இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களின் வியாக்கியானங்களை நமக்கு வழங்குவார். அதை கேட்டு மகிழ்வோம், மனதில் வாங்கிக் கொள்வோம். அசாஸ்திரவிஹிதம் கோரம் தப்யந்தே யே தபோஜனாः தம்பாஹங்காரசंयुक्ताः காமராகபலான்விதாः கர்ஷயन्तः शरीरस्थं भूतग्राममचेतसः मां चैवान्तः शरीरस्थं तान् विद्यासुरनिश्चयान्. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அர்ஜுனன் ஒரு அழகான கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு இரண்டாவது ஸ்லோகத்தினால 3 விதமான ஸ்ரத்தைகள் என்று பகவான் பதில் அளிச்சார். உடனே அர்ஜுனன் கேட்டான், நான் எத்தனை விதமான ஸ்ரத்தைகள்னு கேள்வியை கேட்கலையே. ஒருத்தன் ஸ்ரத்தையோடு அசாஸ்திரியமான காரியத்தை செய்தானேயானால் அவனுக்கு பலன் உண்டா இல்லையா, இதான என்னுடைய கேள்வி. அதுக்கு அன்னெசரியாக நீர் எதுக்கு சுவாமி இப்படிலாம் ஒரு மாதிரி டிஃபரன்ஸை கொடுக்குறீர், த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா அப்படின்னு நீ ஏன் ஆன்சர் பண்ணேன்னு கேட்டான். அதுக்கு பரமாத்மா பதில் சொன்னால், நீ கேட்ட கேள்வியே சரியான கேள்வி இல்லை. முதல்ல நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சரை உனக்கே புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மேலும் அதை நான் ஒரு 3 விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தனா தான் உனக்கு அதனுடைய ஆன்சர் புரியும் என்று த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா என்று 3 விதமான ஸ்ரத்தைகளை சொல்லி, அந்த 3 விதமான ஸ்ரத்தைகளுடன் கூடியவர்களுடைய நிலையை சொல்லி, யார் யாரை ஆராதிப்பார்கள். சாத்விகர்கள் தேவதைகளை ஆராதிப்பார்கள், ராஜசர்கள் யக்ஷ ராட்சசர்களை ஆராதிப்பார்கள், தாமசர்கள் பூத பிரேதங்களை ஆராதிப்பார்கள் என்று இந்த 4 ஸ்லோகங்கள் வரையிலும் அழகாக பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணினான். அர்ஜுனன் சொன்னா, இந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு புரியுறது, இதெல்லாம் எதுக்காக சொல்ற? நான் கேட்ட கேள்வி என்ன, சாஸ்திரத்தில் சொல்லப்படாது அதே சமயத்தில் ஸ்ரத்தையுடன் செய்யப்படும் காரியத்திற்கு ஏதாவது கிஞ்சித் பலன் உண்டாகாமல் இருக்காதல்லவா, அந்த பலன் உண்டா இல்லையா என்றுதான் கேள்வி. இதான் கேள்வியுடைய சாராம்சம். இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்திலேயே வந்த விஷயம் தான். சத்வமாகோ ரஜஸ்தமஹா, ஏ சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷாம் நிஷ்டாது கா கிருஷ்ட. இதான் அர்ஜுனுடைய முதல் கேள்வி. பியூட்டிஃபுல்லான கேள்வி சுவாமி, இதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துறது என்ன, அவர் மைண்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் அர்ஜுனன். அர்ஜுனனை நாம் எப்படி கேரக்டரைசைஸ் பண்ணணும் அப்படி கேட்டால் நாம தான் அர்ஜுனன் அப்படின்றத நம்ம கேரக்டரைசேஷன் பண்ணிக்கணும்.
ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் இல்லையா அவளுக்கு. சரி, இந்த கேள்விக்கு இதுவரை ஆன்சரே வரலையேன்னா, இப்போ 3வது 4வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களினுடைய அர்த்தம் என்ன? சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட 3 விதமான ஸ்ரத்தைகள் இருக்கு. சாத்விக ஸ்ரத்த, ராஜச ஸ்ரத்த, தாமச ஸ்ரத்தன்னு இருக்கு. இது கிருஷ்ணனுடைய ஆன்சர். தட் மீன்ஸ் இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட 3 விதமான ஸ்ரத்தையை தவிர்த்து மற்ற ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம். இது அமோகமான பதில். இது தெரியுமோ இல்லையோ? சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 கேட்டகரைசேஷன், இந்த 3 இருக்கே கேட்டகரிஸ் இருக்கே, சாத்விக ஸ்ரத்த, ராஜச ஸ்ரத்த, தாமச ஸ்ரத்த. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது 3 தவிர்த்து எந்த ஸ்ரத்தை இருந்தாலும் அந்த ஸ்ரத்தையிலே இன்க்ளூடட் இல்லை. ஏன்னா சாஸ்திரமே இல்லை, அதுக்கு பேஸே இல்லை சார். அது சாஸ்திரியமே இல்லை. நான் ஒரு காரியம் பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து பண்ணுறேன், அந்த இடத்துல செய்வதற்கு உரியதான எந்த அனுமதியும் கிடையாது. அந்த இடத்துல செய்வதனால நமக்கு என்ன விதமான பலனும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், அந்த இடத்துல போய் உட்காந்து நான் ஸ்ரத்தையோடு பண்ணுறேனே, எனக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்க வேண்டாமாண்ணா? இதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? இன்றைக்கி காலம் இருக்கிற காலத்தில் நாம் இதை பற்றி ஆன்சர் பண்ணினோன்னா அது ரொம்ப தப்பாகவே மக்களால் புரிந்து கொள்ளப்படும். ரொம்ப டேஞ்சர் அது. ஆனால் உண்மை அதுதான். நான் இந்த இடம் நாட் அப்ளிகபிள், இது தேவையே இல்லை, ஆனால் நான் அங்கே போய் உட்காந்து பண்ணுறேன் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? அதுக்கு எப்படி ஸ்ரத்தையை சொல்ல முடியும்? அந்த ஸ்ரத்தையினால் நம்ம என்ன பலன் எதிர்பார்க்க முடியும்? நீ மக்களுடைய மனோநிலை அதுதான். அசாஸ்திரியமான ஒரு காரியம் இருக்குது, ஆனால் அந்த காரியத்தை நாங்கள் ஸ்ரத்தையோடு பண்ணுறதுனால அந்த ஸ்ரத்தைக்கு எங்களுக்கு பலன் வந்தே தீர வேண்டும் என்பதான ஒரு பிடிவாதத்துடன் தான் பலரும் இன்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு தான் ஆழ்வார் அழகாக ஒரு பஞ்சு டைலாக் பேசுகிறார். சொன்னால் விரோதம் ஆகிலும் சொல்லுவன். ஐயா, இதை பற்றி வாயை திறந்தாலேயே மக்கள் ஒத்துக்க மாட்டா, நம்மளை கண்ணாபிரான் வைவா. ஆனால் வேறு வழி இல்லை, சொல்லாமல் இருக்க முடியல. அப்புறம் எப்போ தான் தெரிஞ்சுக்கிறது, எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? இதே கேள்வியை நம்மளையே கேட்டுட்டு காலை தவிர்த்து நாம் ஒரு கேள்வி அவளை பார்த்து கேட்டால் அவளுக்கு என்ன பதில் சொல்ல தெரியும்? கர்த்தவியம் ஆச்சரன் காரியம் அகர்த்தவியம் அனாச்சரன்னு திஷ்டதை பிரகிருதாச்சாரே சவாரிய உச்சதேன்னு ஆரிய சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணான். செய்ய வேண்டியவற்றை ஸ்ரத்தையுடன் செய்பவர்கள், செய்ய வேண்டாதவற்றை விலக்கி விடுபவர்கள். செய்ய வேண்டியவற்றை விலக்கி விட்டு செய்ய வேண்டாதவற்றை ஸ்ரத்தையுடன் செய்து நான் ஆரியனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் எப்படி முடியும்? அது பண்ணவே பண்ண முடியாது. புரியுதா? ஒருத்தன் சொன்னான், போர்க்களத்தில் 20 வீரர்களை எவன் வெட்டி வீழ்த்துகிறானோ அப்படிப்பட்டவன் இந்த தேசத்தில் மிகச்சிறந்த குடிமகனாக கௌரவிக்கப்படுவான் அப்படின்னு சொன்னான் ராஜா. போர் நடக்கிறது, ஒருத்தன் 20 வீரர்களை வெட்டி வீழ்த்தினான். வெட்டி வீழ்த்தினோடனே எங்கே ராஜா கிட்ட நின்றான். இந்த தேசத்தில் மிகச்சிறந்த குடிமகனாக என்னை கௌரவித்து என்னை பாராட்ட வேண்டுகிறேன் அப்படின்னா. அரசன் பார்த்தா, உனக்கு சிரச்சேரம் தான் தண்டனைன்னா. என்ன ராஜா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அனௌன்ஸ் பண்ணது 20 வீரர்களை வெட்டி வீழ்த்தினால் அவனுக்கு பரிசு உண்டுன்னு சொன்னீங்களே. நான் 20 பேரை வெட்டி வீழ்த்தி விட்டு வந்திருக்கிறேனே, எனக்கு பரிசு இல்லை, எனக்கு சிரச்சேதம்ன்றீங்களே. அட முட்டாள், நான் யாரை சொன்னேன்டா? 20 எதிரிகளை வெட்டி வீழ்த்த வேண்டும்னு சொன்னேன். நீ வெட்டினது மொத்தம் நம்ம படையில் இருந்த வீரர்களை. நீ வெட்டி சாய்த்தது யாரை? நம்ம படையில் இருந்த வீரர்களை தான் வெட்டி சாய்த்து விட்டாய். அவளை கொண்டுட்டு அங்கேயே என்கிட்ட பரிசு எதிர்பார்க்குறியே, உனக்கு மரண தண்டனைனா? நான் என்னுடைய வீரத்தை காமிச்சனே, நான் 20 பேரை ஜெயிச்சனேன்னா பிரயோஜனம்? இது இந்த எஃபோர்ட்டுக்கு யாரா மதிப்பு கொடுப்பாளா? இந்த எஃபோர்ட்டுக்கு யாரா மரியாதை கொடுப்பாளா? இதை ஒத்துக்கலாமா? இது நியாயமா? அதே மாதிரி தான் நம்ம கிளியராக கிருஷ்ணன் கடுப்பாய் இந்த 5வது 6வது ஸ்லோகத்தை சொன்னான். இந்த மாதிரி நீ எவ்வளவு ஸ்ரத்தையோட அசாஸ்திரியமான காரியத்தை பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை தான்டா அர்ஜுனா. இப்போ நான் முன்னாடி சொன்ன 3 விஷயமும் 3 கேட்டகரி இருக்கே, அது 3மே சாஸ்திரிய சம்மதமானது. சாத்விக ராஜச தாமசம்ன்றது அது சாஸ்திர சம்மதமானது. அதன் பிரகாரம் பண்ணினா அது எதற்கு உண்டுதான பலன் உண்டு. ஏன்னா பூத பிரேத கணங்களை ஆராதிப்பதற்கு கூட ஒரு சாஸ்திரம் இருக்குது, ஒரு பூஜா முறை இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போய் நம்ம ஆராதிக்க முடியாது.
அந்த 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 பூதத்தை, அந்த பிரேத்தத்தை எப்படி ஆராதிக்கணும் என்பதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதன்படி தான் அதை பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ணால் தான் அது உனக்கு பலன் கொடுக்கும். யக்ஷ ராட்சசர்களை ஆராதிப்பதற்கு ஒரு வழி இருக்குது. அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதை ஆராதி, அதுக்கு என்ன பூஜையோ அந்த பூஜையை பண்ணு, அந்த பூஜைக்கு உனக்கு பலன் உண்டு. அது அல்பமான பலனாக இருக்கட்டும், பகுமான பலனாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், இல்லை துக்கம் இல்லாமல் இருக்கட்டும், தட் இஸ் டிஃப்ரெண்ட். சாத்விகம் கேட்கவே வேண்டாம். அது தேவர்களை ஆராதிக்கிறோம், தேவர்களை ஆராதிக்கிறோம், தேவர்கள் சந்தோஷப்படுறான், அவன் பல பிரதானம் பண்ண போகிறான். இது பிரச்சனையே கிடையாது. இது மூணுத்துலேயும் சேராது நீ கேட்குற கேள்வி. இதை மூணுத்தை தவிர்த்து வேறு ஒன்று கிடையவே கிடையாதுன்னா திருப்பி உண்டான்னு எத்தனை தடவை கேட்பேன். இந்த மூணு தவிர்த்து வேறு ஒன்று கிடையவே கிடையாது. இதுதான் டெஸ்டினேஷன். இதை தவிர்த்து ஸ்ரத்தைன்னு நீ எதை சொன்னாலும் அது ஸ்ரத்தை இல்லை. இப்போ உனக்கு ஸ்ரத்தை இருக்குன்னு சொன்னால் அப்போ சாஸ்திரம் சொன்ன வழியில் ஸ்ரத்தையை காமிக்கணும். நான் ஸ்ரத்தையை காமிப்பேன், ஆனால் சாஸ்திரத்தை ஒத்துக்க மாட்டேன்னா அது ஸ்ரத்தையில் எப்படி சேரும்? அது அசாஸ்திரம், அது பிரயோஜனமே இல்லை. அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்பியந்தேயே தபோஜனாக தம்ப அகங்கார சயுக்தாக. இதெல்லாம் தேசிகன் சங்கல்ப சூரியத்தில் 5வது அங்கத்தில் தம்பம்னு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அந்த தம்பத்தினுடையதான ஒய்ஃபு குஹனான்னு ஒருத்தி இருக்கா. அவன் என்ன பண்ணுவான்னா தாம்பிகத்துக்காக பண்ணுற காரியத்தை வெளியில் ஃபோக்கஸ் பண்ணுவான், ஆனால் உள்ளுக்குள்ளே மறைக்க வேண்டியதெல்லாம் மறைச்சிடுவான். இந்த தம்பம்ன்ற கேரக்டர் நான் ஒரு பெரிய யாகம் பண்ண போகிறேன்றான். இவன் கேட்குறான், அந்த யாகம் எந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்குறான். வேதமா சாஸ்திரமா அதெல்லாம் இருக்குது. என்ன சார் நீங்கள் யாகம் பண்ணுறீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டபடி பண்ணணும். வேதத்தில் சொல்லப்பட்டபடி பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கான். நான் பண்ணுறது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த பப்ளிசிட்டி. ஆஹா இவர் பெரிய மகாத்மா, இவர் பெரிய யாகம்லாம் பண்ணுறாரு, பட் புட் பட் கட் பட் அப்படின்னு மந்திரம்லாம் சொல்கிறாரு பேர். அப்படியே அந்த ஹோமகுண்டத்துலேருந்து பாரு, ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஹோமகுண்டத்தில் விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக தெய்வங்கள்லாம் தெரியறது பார் அப்படின்னு உலகத்தில் ஒரு பப்ளிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்காக பண்ணுறேன். சரி, இந்த யாகத்தில் தேவதை யாருன்னு, தேவதையா நான் தான் தேவதை. அகமேவ ஸ்வாஹா, எனக்கு நானே ஸ்வாஹா பண்ணிக்கிறேன், என்னை நானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன், என்னை நானே யாகம் பண்ணிக்கிறேன், என்னை நானே கொண்டாடிக்கிறேன். தம்ப அகங்கார சயுக்தாக. இது என்ன இருக்குது இதில் என்ன வரும்? இதுக்கு சப்போர்ட் யார்? பின்னாடியே 2 பேர் வரான். காம ராக பலான்விதாக, மன்மதன் வசந்தன்லாம் வந்து சேர்றான். ஏன் இப்படி ஒரு யாகம் பண்ணோம்? பப்ளிசிட்டிக்கோசரம் யாகம் பண்ணோம். என்னையா பப்ளிசிட்டி? ஆமாயா 4 பேர் என்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணோம். இதில் என்ன, சில பேருக்கு தம்பத்தில் ஆசை, ஜம்பம் பண்ணிப்பா, வீண் ஜம்பம் பண்ணுவான், பட்டாட்டோபம் பண்ணிப்பா, பகட்டு பண்ணிப்பா. இந்த தானம் தர்மம் பண்ணுறதுலாம் நம்ம பார்க்குறோம்ல, ஒரே புடவை ஒரே வேஷ்டியை 10 பேருக்கு ரொட்டேஷனில் கொடுக்குறாள் இல்லையோ. எதுக்காக? பகட்டு, வெறும் ஜம்பம். தான் பெரிய தான மகாபிரபு, கர்ண மகாபிரபு அப்படின்னு தன்னை உலகத்தில் நிரூபணம் பண்ணி கொள்வதற்காக. இவாளுக்கு தங்களுடையதான டாம்பிகம்ன்றது ஒரு பேஷன். நீ என்ன பண்ண அவள் சாஸ்திரியமான வழியில் அவள் பிரவேசிக்கவே மாட்டான். அந்த குஹனான்றது அடுத்த கேரக்டர். நாம் பண்ணுற திருட்டுத்தனத்தெல்லாம் மறைச்சி வைக்கிறதுக்கு பேர் தான் குஹனா. கரெக்டாக தம்பம்ன்றது ஹஸ்பண்டுனா குஹனான்றது ஒய்ஃபுன்னு கொண்டுட்டார். அடுத்தது தர்பகான்னு ஒரு கேரக்டர். அடுத்தது அவனுக்குடைய ஒய்ஃபுக்கு பேர் அசூயான்னு ஒரு பேர். அப்போ அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்பியந்தேயே தபோஜனாக. அர்ஜுனா நன்னா கவனிடா, ஒன்று திருப்பி நான் சொல்கிறேன், என்ன நன்னா கவனிச்சுனே வா. அதனால தான் 3வது ஸ்லோகத்தில் ஸ்ரத்தையோட கேளு, டைவர்ஷன் வேண்டாம். இது சாஸ்திரத்தில் சொல்லலை, ஆனால் ஸ்ரத்தை இருக்குன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. அந்த ஸ்ரத்தை வேஸ்ட்டு தான். எத்தனை தடவை சொன்னாலும், எந்த ஆங்கிளில் சொன்னாலும், எப்படி சொன்னாலும் வேஸ்ட்டு தான். அது 10 வருஷம் சோறு தண்ணி இல்லாமல் ஜபம் பண்ணானே, பண்ணிட்டு போட்டோமே, யார் வேணாண்ணா? யார் பண்ண சொன்னா இந்த ஜபத்தை? எல்லாம் கேட்டோமா? எவ்வளோ அஷ்டாட்சரம், துவயம், சரமஷ்டோகம், நிருசிம்ம மந்திரம், ஹயக்ரீவ மந்திரம், காயத்ரி மந்திரம், இந்த மாதிரி எவ்வளோ மந்திரங்கள் உபதேசமாக பண்ணுறாளே பெரியவாள்லாம். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு போட்டோமே, யார் வேணான்றா? அட வாண்டா, பூத பிரேத பிசாசங்களை தான் ஆராதிச்சுட்டு போயேன், தாமசன்னு பேர் வச்சுட்டு, யார் வேணான்றா? இப்போ குண்டதார உபாக்கியானத்தில் பார்த்தோம் இல்லையோ, ஒரு பிராமணன் அந்த யக்ஷனை ஆராதிச்சுட்டு போயேன். நீயா ஒன்று செட் பண்ணிக்கிறது, நீயா ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறது. நான் பண்ணினேன், அதுக்கு எனக்கு ரிசல்ட் வரணுமேனா? எப்படி ரிசல்ட் வரும்?
நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் போய் உட்காந்து எழுதிட்டு வந்தால் எப்படி வரும்? ரெண்டு டேலி ஆகாது, ஒன்று கூட சம்பந்தமே இல்லையே. தம்ப அகங்கார சயுக்தாக, வெறும் தாம்பீகத்திற்காகவே செய்யும் காரியங்களாகத்தான் இவைகள் கன்சிடர் பண்ணப்படும். காம ராக பலான்விதாக, நாங்கள் பண்ணுறோம் பார், எங்களால் நாங்கள் பண்ணுற மாதிரி யாரெல்லாம் பண்ண முடியறதா? எவ்வளவு டின்னு நெய்யை கொட்டி கொட்டி வசோர்தார பண்ணுறேன் பார், எத்தனை பேருக்கு புடவை வேஷ்டி வாங்கி கொடுக்குறேன் பார், எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் பார், எவ்வளோ பெரிய பந்தல் அமைத்து எப்படி ஒரு லைவ் டெலிகாஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பார் அப்படின்னா சரி. காம ராக பலான்விதாக கர்ஷயந்த ஷரீரஸ்தம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அக்னி குண்டத்தில் உட்காந்து யாகம் பண்ணுறான். மந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது, கிரியை கிடையாது, ஸ்ரத்த கிடையாது. சாரி தான், ஸ்ரத்த உண்டு வச்சுக்கோங்க, அது டம்பத்துக்காக பண்ணுற ஸ்ரத்த. இது என்ன மந்திரம், என்ன தந்திரம், என்ன கிரியை, ஒன்றும் கிடையாது. கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூதகிராமம் அச்சேதசா, தங்களையும் வருத்திக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அவரவர்களுக்குள்ளே இருப்பவன் அந்தர்யாமியான நான், என் அதீனத்தில் இருக்கிற ஜீவன் அவன் தான். அது நான் தான் ஒரு யாகம் பண்ணுறேன், அசாஸ்திரியமான ஒரு யாகம் பண்ணுறேன். சாஸ்திரத்தில் சொல்லாத ஒரு யாகத்தை ஸ்ரத்தையோடு நான் பண்ணும்பொழுது அங்கேயே என்னுடைய மனைவி சூடாக ஒரு காஃபி கொண்டு கொடுக்குறான். நோ 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 நோ, காஃபிலாம் சாப்பிட மாட்டேன், நான் இன்றைக்கி உபவாசம் இருந்து இந்த யாகத்தை பூர்த்தி பண்ண போகிறேன்றேன். ஒழுங்காக காஃபி சாப்பிட்டா உடம்பாவது பிழைக்கும், பட்னி இல்லாமல் சுகர் வராமல் நாம் பிழைச்சிக்கலாம். அதை விட்டுட்டு டம்பா அகங்கார சயுக்தாக காமராபலாமிதாக கர்ஷயந்த சரீரஸ்தம், ஜீவாத்மாவை ஹிம்சை பண்ணக்கூடாது. நம்முடைய ஜீவாத்மாவை கூட நம்ம ஹிம்சை பண்ணக்கூடாது. தேசிகன் பரமத பங்கம் என்னும் ஒரு நூலில் ஜெயின பங்காதிகாரத்தில் இந்த கேள்வியை கேட்குறார். பிற ஹிம்சை பண்ணக்கூடாதுன்றதை ஒத்துக்கிறப்பா, அதே போன்று நம்ம நாமளே ஹிம்சை பண்ணிக்கலாமா? அதுவும் தப்பு. நம்மை நாமே வருத்தி கொள்ளக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே பெரிய கருத்து வேற்றுமை, சண்டை போடுறா 2 பேரும். நல்லா அழகான சமையல் பண்ணி வச்சுருக்கா, தலிகை பண்ணி வச்சுருக்கா. கணவன் சாப்பிட வரமாட்டேன்னு கோச்சிருக்கான், கணவன் சாப்பிடலேன்னு மனைவி சாப்பிடாமல் இருக்கான். 2 பேரும் தப்பு பண்ணுறான். எவ்வளோ வேணால் சண்டை போடுங்கோ, ஆனால் ஆத்மாவை இப்படிலாம் வருத்தப்பட வைக்கக்கூடாது. அந்தர்யாமியான பகவானுக்கு இதனால் வருத்தம் ஏற்படுகிறது. கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூதகிராமம் அச்சேதசா, என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் அவர்கள், என் அதீனத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை கஷ்டப்படுத்துகிறார்கள். அவர்கள் விவேகம் இல்லாதவர்கள். அர்ஜுனா, நீ எத்தனை தடவை வளைச்சி இந்த கேள்வி கேட்டாலும் அவள்லாம் யார் தெரியுமா? 16வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஆசுரி சம்பத்தை உடையவர்கள். போருமா? அது ஆன்சர் உனக்கிட்ட. இவர்கள் 16வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்ட ஆசுரி சம்பத்தை உடையவர்கள். நீ என்ன கேட்டாலும் இது ஆன்சர். அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தே யே தபோஜனாஹ தம்பாஹங்கார சயுக்தாஹ காமராக பலான்விதாஹ கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூதகிராமம் அச்சேதசா மாம் சைவாந்த ஷரீரஸ்தம் தான் வித்தி ஆசுர நிச்சயான். இதை பிரித்து பார்ப்போம். அசாஸ்திர விகிதம், சாஸ்திரம் விதிக்காத, ஆனால் சில ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே சொல்லப்பட்டிருக்கு? பௌத்தாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு சார், ஜெயினாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு சார், சாருவாக்க மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சார். ஆமாம், இதெல்லாம் வேதத்துக்கு விரோதம் தானே, இது வேதம் இல்லையே. பௌத்தாகமம் என்பது பௌத்த மதத்திற்கு பெருமை வாய்ந்ததாக இருக்கலாமே தவிர்த்து பௌத்தாகமத்தை கொண்டு நாம் நம்முடைய தேவதைகளை எப்படி ஆராதிக்க முடியும்? சரி, வேதத்தில் சொல்லப்பட்டபடி பண்ணுறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் தகுதியற்றவர்களாலே தேசம், காலம், பொருள், அதனுடைய செய்முறை, இது எதுவுமே தெரியாதவர்களாலே செய்யப்பட்டது என்றால், சில காரியங்களை சில தேசங்களில் செய்தால்தான் உயர்ந்தது. நான் வேதத்தில் சொல்லப்பட்டது தான் ஸ்ரத்தையோட எனக்கு பிடித்ததான ஒரு தேசத்தில் செய்கிறேன் என்று செய்தால் அதற்கு பலன் உண்டா? பகவத் ஆராதனம் பண்ணினா பலன் உண்டு.
பகவதாராதனத்திற்கு பலவிதமான பிரயோகங்கள் ஆகம சாஸ்திரங்களில் பாஞ்சராத்திரம் வைகாரசம் முதலான ஆகம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எல்லாத்தையும் கற்றுண்டு ராத்திரி 12 மணிக்கு எழுந்து உட்காந்துண்டு நான் பகவதாராதனம் பண்ண போகிறேன், ஸ்ரத்தையோடு பண்ண போகிறேன் அப்படின்னா காலமாக அது அகாலம் இல்லையா? அகாலத்தில் காரியங்களை செய்தோமையானால் அதற்கு நமக்கு பயங்கரமான தீமைகள் உண்டு. பாகவதத்தில் ஒரு கதை, நந்தகோபர் யமுனைக்கு ஸ்நானம் பண்ண போனார். நதிகளில் ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த நதிகள் உறங்கும் வேளையில் ஸ்நானம் பண்ணக்கூடாது. எந்த சமயத்தில் ஸ்நானம் பண்ணணுன்றதுக்கு ஒரு வியவஸ்தை இருக்குது. அந்த நதிகள் உறங்கும் சமயத்தில் போய் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அவர் அன்றைக்கி நந்தகோபர் கால்குலேஷன் சரியாக பண்ணலை. அது டைம் எப்படி இருக்குது, முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா சரியாக பார்க்கலை. நதியில் போய் இறங்கினார். அப்படியே நதி அவரை இழுத்துன்னு போயிடுது. ஸ்நானம் பண்ண போனாரே ஆளை காணமே அப்படின்னு அப்புறம் போய் கிருஷ்ணன் அவரை மீட்டு கொண்டு வந்தான். எதற்காக? அகாலத்தில் காரியங்களை செய்யக்கூடாது. அந்த காலத்தில் கிணற்றில் தண்ணீர் இழுப்பதை கூட அஸ்தமித்த பிறகு செய்ய மாட்டார்கள். ஏன்னால் கிணற்றில் உள்ள தண்ணீர் தேவதை உறங்கி கொண்டிருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு கிணத்துல தண்ணீர் போட்டு இழுக்கக்கூடாது அப்படின்னு பெரியோர்கள் அதை ஒரு வியவஸ்தை பண்ணி வச்சுருப்பார். அப்போ காலம் இருக்குது, அப்புறம் பொருள், யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய திரவியங்கள் இருக்குது. நல்ல நெய்யை கொண்டு யாகம் பண்ணலாம், சமித்துக்களை கொண்டு யாகம் பண்ணலாம், நல்ல ஹவிஸை கொண்டு யாகம் பண்ணலாம். என் இஷ்டத்துக்கு ரத்தம் மாமிசம் ருதிரம்லாம் கொண்டு வந்து யாகத்தில் சேர்க்கலாமான்னு அது தவறு. அடுத்தது செய்முறைன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொன்றை நாம் எப்படி செய்ய வேண்டும், பத்ததி என்ன. ஒரு யாக குண்டம்னா யாக குண்டத்துக்கு பரிசரணங்கள்லாம் சேர்த்து ஒரு கலசம் வச்சு அதுக்கு பூஜைகள்லாம் பண்ணி ரித்துக்குகளை அழைத்து அந்த ரித்துக்குகளை எல்லாம் ஆவாகனம் பண்ணி அவர்களை பிரார்த்தித்து கொண்டு அவர்களுடைய அனுமதியுடன் மந்திர தந்திர கிரியா லோபங்கள் இல்லாமல் ஸ்ரத்தா லோபங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்போ இது அசாஸ்திர விகிதம்னு அர்த்தம். சாஸ்திரத்தில் விதிக்கப்படாமல் செய்வது அசாஸ்திரம், சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டபடி செய்யாமல் இருப்பதும் அசாஸ்திரம். தன் இஷ்டப்பட்டபடி சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மா, ஆனால் அந்த கர்மாவை தன் இஷ்டப்பட்டபடி பண்ணுறது என்பது அசாஸ்திரம். தபஹா, தபஸுன்னா எல்லாத்துக்கும் தான் உண்டு. யாகம் யஜ்யம் தானம் தபஸு எல்லாம் உபலக்ஷணம். தம்பாஹங்கார சயுக்தாக. அடுத்தது தம்ப அகங்கார சயுக்தாக. தன்னை தார்மிகர் என்று மற்றவர் போற்றி புகழ வேண்டும், தன்னை எல்லோரும் பெருமையாக பேச வேண்டும், தன்னை எல்லோரும் பெருமையாக பார்க்க வேண்டும் என்றும் இந்த கர்மாவை என்னால் தான் பண்ண முடியும், இதெல்லாம் யாரால் பண்ண முடியும், நான் ஒண்டி தான் பண்ணுவேன் தெரியுமா, என்ன மாதிரி யாராவது பண்ண முடியுமா, என்ன மாதிரி பண்ணுறதுக்கு யாரும் இருக்காளா, எப்படி பண்ணுறது தெரியுமா என்று தன் கர்வத்தை பறைசாற்றுவதாக செய்து கொண்டிருப்பது. காம ராக பலான்விதாக. ஆசைப்பட்ட பொருளை அடைவதற்கு பலத்துடன் கூடியவர்கள். எப்படியாவது என்ன பண்ணாவது நான் ஆசைப்பட்டதை அடைந்தே தீருவேன். இந்த 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 பலம் இது காமராக யுக்தம். அதனால் இது சாத்விகத்தில் சேரவே சேராது. அதனால தான் பெருமாள் கீழே சொன்னா ஞாபகம் இருக்கா, பலம் பலவதாம் சாகம் காம ராக விவர்ஜிதம். காமத்துடன் ராகத்துடன் கூடிய பலம். ராவணன், ஹிரண்யகசிபு, துரியோதனன் இவர்களுடைய பலம் காமத்துடன் ராகத்துடன் கூடியது. பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவதஸ்தேஜசா என்று சாத்விக தியாகம் செய்யக்கூடிய நாம் எல்லோரும் சத்கர்மாக்களை செய்கிறோம். இந்த சத்கர்மாக்கள் பகவானுடைய பலத்தினாலே. இப்போ அர்ஜுனன் யுத்தம் பண்ணுறான், இந்த யுத்தத்தில் அத்தனை இவர்களையும் ஜெயிக்க போகிறான். அவர்களை எப்படி ஜெயிக்க முடியும்? பிதாமகாமே சமரே மரஞ்சியை துரத்யம் கௌரவ சைன்யசாகரம். பாகவதத்தில் 10வது அத்தியாய 10வது ஸ்கந்தத்தில் பரீட்சித் மகாராஜா சுகபிரம்மத்தினிடத்தில் கேட்டான், ஜெயிக்கவே முடியாத பெரும் சக்தி சாமர்த்தியம் பெற்றதான பலம் உடையதான கௌரவ சைன்யம் என்னும் சமுத்திரத்தை என்னுடைய பாட்டன்மார்கள் சுலபமாக யாருடைய அனுகிரகத்தினாலே வெற்றி கொண்டார்களோ,
எந்த கிருஷ்ணனுடைய சப்போர்ட்னால அவளுக்கு ஜெயம் கிடைச்சதோ அந்த கிருஷ்ணனை பற்றி நீ எனக்கு சொல்லுன்னு கேட்குறான் அவன் பரீட்சித்து. அப்போ அந்த பலம் யாருது? அந்த பலம் யார் கொடுத்தது? பகவதோ பலேன பகவதோ வீரியேன. நான் தம்பத்தில் ஒரு காரியம் பண்ணும்பொழுது நான் என்ன பண்ணுறேன்? என்னால் தான் பண்ண முடியும், என்னை தவிர வேறு யார் பண்ண முடியுமா? எனக்கு இருக்கிற சக்தி வேறு, என்னுடைய சாமர்த்தியம் வேறு, இதுக்கு ஈக்குவலைசேஷன் வேறு எதுவும் கிடையாது. எங்க வேறு யாரும் இந்த மாதிரி பண்ண சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு என்னை சுற்றி ஒரு 4 அல்ல கையை வேறு வச்சுன்னு அவன் என்னை ஸ்தோத்திரம் பண்ணி உட்காந்துருக்கா. அதனால் கிருஷ்ணன் ஸ்பஷ்டமாக சொல்லிட்டான், பலம் நான் தான், பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம். அதில் காமம் ராகம் இல்லாத பலம் நான், அகங்காரம் இல்லாத பலம். இந்த பலம் கிருஷ்ணன் கொடுத்த பலம், இந்த பலம் ஆத்ம பலம். இந்த பலம் சத்கர்மாக்களை செய்து முடிப்பதில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலம். இவர்கள் கர்ஷந்த சரீரஸ்தம் பூதகிராமம் அச்சேரசா, பூதகிராமம் ஷரீரஸ்தம் கர்ஷந்தா. தன்னுடைய பஞ்சபூதங்கள், நாக்கு வளர்ந்து போச்சு, கைகாலெலாம் விட்டு போகிறது, கண்ணில் அப்படியே புகையாக வந்து அப்படியே கண்ணில் பொங்கிறதுன்னா, அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான், அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான், அது லைவில் போயிட்டுருக்கு, நான் யஜ்ஞம் பண்ணுறேன், நான் யாகம் பண்ணுறேன்னு உலகத்துக்கு தெரியணும். கிருஷ்ணன் சொன்னால் இந்த பித்துக்குளித்தனமான பைத்தியகாரத்தனமான காரியத்தை ஸ்ரத்தையோடு பண்ணுறதுனால அவனுக்கு நரக்கம் வருது மட்டும் இல்லை, இப்போ இவ்வளோ தூரம் உடம்பை வருத்தி அவன் யாகம் பண்ணுறானே, பின்னாளில் இந்த யாகத்தினுடைய பலனாக அவனுக்கு நரகம் வருது மட்டுமில்லை, இப்பயே அந்த நரக அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அனல் அடிக்கிறது, கை காலை அப்படியே அசைக்க முடியல, அப்படியே வச்சு விட்டான், நாக்கெல்லாம் வளர்ந்து போச்சு, உடம்பு அப்படியே வேத்து வேத்தா கொட்டுறது, டீஹைட்ரேஷன் ஆகின்றது. யாகம் பண்ணோம். அதுவும் யூஸ் பண்ணுற திரவியங்கள்லாம் என்ன, ஏதோ குப்பையெல்லாம் கொண்டு வந்து போட்டுருக்கான், அதில் யாகம் பண்ணுறான் அவன். அந்த ஷரீரஸ்தம் மாம் செய்வ கர்ஷயந்தா, அந்த ஷரீரஸ்தம் மாம் செய்வ கர்ஷயந்தா. இங்கே பாரு அர்ஜுனா, அவர்கள் தங்களை வருத்தி கொள்வது என்பது எப்படி இருக்குது அப்படி கேட்டால், அதனுடைய தாத்பரியம் கேவல பஞ்சபூதங்களை மட்டும், தேகத்தினுடைய பூதங்கள் இந்திரியங்களை மட்டும் வருத்தப்படுத்தலவா, ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்தான் நான் இருக்கேன். நான் தான் அந்த ஜீவனுக்கு எல்லா விதமான தாரகனாக இருக்கேன். அந்த ஷரீரஸ்தம் மாம் செய்வ கரிஷயந்தகான்னு அர்த்தம். இந்த தேகத்துக்குள்ள ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்குள்ள நான் இருக்கேன். அப்போ நான் இருக்கிற ஆத்மாவை இவர்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள். மாம் செய்வன்றதுக்கு தாத்பரியம் என்ன? என்னை கஷ்டப்படுத்துகிறார் அர்த்தம் இல்லை, நான் எந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கேனோ அந்த ஆத்மாவை இவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். புரியுதா? என்னை வருத்தவர செய்கிறார்கள்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் அந்தர்யாமி அமிர்தாக, அவனுக்கு வருத்தம் கிடையாது. மொத்தத்தில் நீ ஒன்று நன்னா புரிஞ்சுக்கணும், எவ்வளவு ஸ்ரத்தையுடன் சாஸ்திர அவிஹிதமான காரியத்தை செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஸ்ரத்தை என்றால் சாத்விக ஸ்ரத்தை, ராஜச ஸ்ரத்தை, தாமச ஸ்ரத்தையை தவிர்த்து 3 விதமான ஸ்ரத்தையை தவிர்த்து வேறு ஸ்ரத்தை கிடையாது. இது 3ம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. இதன் வழி நடப்பவர்களுக்கு அதற்கு உரியதான பலனானது உண்டு என்பதை பகவான் காண்பிக்கிறான். மேலும் இதில் உள்ள அர்த்த விசேஷங்களை நாளைய உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அசாஸ்திர விஹிதம் கோரம், அசாஸ்திர விஹிதம் கோரம், தப்யந்தே யே தபோஜனாஹ, தப்யந்தே யே தபோஜனாஹ, தம்பாஹங்கார சம்யுக்தாஹ, தம்பாஹங்கார சம்யுக்தாஹ, காமராக பலான்விதாஹ, காமராக பலான்விதாஹ, கர்ஷயந்தः ஷரீரஸ்தம், கர்ஷயந்தः ஷரீரஸ்தம், பூதக்ராமமசேதசः, பூதக்ராமமசேதசः, மாஞ்சைவாந்தः ஷரீரஸ்தம், மாஞ்சைவாந்தः ஷரீரஸ்தம், தான் வித்யாசுரநிச்சயான், தான் வித்யாசுரநிச்சயான். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம்.
अशास्त्रविहितम् घोरम् तप्यन्ते ये तपोजनाः दम्भाहङ्कारसंयुक्ताः कामरागबलान्विताः कर्षयन्तः शरीरस्थम् भूतग्राममचेतसः मां चैवान्तः शरीरस्थम् तान् विद्यासुरनिश्चयान्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி திருக்குறள் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற ஒரு துறவியல் அந்த இடத்துல சொல்றார். ஆசையே இல்லாத ஞான வைராக்கியோபஸ்ச வைராக்கியோஷ்ச ஷன்னாம் பக இதீரனாக அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பகவானுடைய 6 லட்சணத்திலேயே வைராக்கியா அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்குது. பற்றில்லாமல் இருப்பானா. ஆனால் அவனை பற்ற வேண்டிய நம்ம பற்றணும். பற்றினாதான் பற்றில்லாத ஒரு நிலைக்கு நாம் போக முடியும் அப்படின்னு பகவான் திருவள்ளுவர் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அதை பற்றத்திற்கு நம்மளுக்கு முதன்மையான வழி பகவன் நாம சங்கீர்த்தனம்தான். அதனால் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். श्वेतपद्मासना या
राम कृष्ण गोविंद 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 राम कृष्ण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।